லெட்ஸ் ஸ்போர்ட்டோட ப்ரெடிக்ஷன் தமிழ் தலைவாஸ் எகெயின்ஸ்ட் யூ மும்பா மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்தா கூட அது ஏதோ வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மேட்செல்லாம் ரொம்ப சிம்பிள் மேட்சாக இருந்துச்சு. இது கொஞ்சம் கஷ்டமான மேட்சாக இருக்கிறதுனால எங்கேயாவது ஒரு தடுமாற்றம் வந்துருமோ, சின்ன சின்ன தவறுகள் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக நாங்கள் வந்து வி ஆர் பேக். 25 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி போனாரோ கபாலி அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. வி ஆர் கம்மிங் ஸ்ட்ராங் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஜெயிச்ச டீம்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பாட்டம் ஆஃப் த டேபிள்ஸில் இருந்த டீம்ஸ் தான். டாப் ஆஃப் த டேபிள்ஸில் இருக்கிற டீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப க்ளோஸாக போய் தோக்க தான் செஞ்சாங்க. இது அதே மாதிரி வந்து யூமும்பாவும் வந்து 7வது இடத்துல இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அது டாப் ஆஃப் த டேபிள் இருக்கிற மாதிரி தான். ஸோ அந்த டீமோட எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் வந்து யூமும்பா மாதிரி டீம்ஸ் எல்லாமே லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஃபைட் பண்ணுற டீம்ஸ். அவங்க ஜஸ்ட் லைக் தட் அவங்க அந்த விக்டரியை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா முந்தின மேட்ச்லஸ்லாம் பார்த்துருக்கோம், லாஸ்ட் மினிட்ல கூட எப்படியாவது அந்த மேட்ச் வந்து டை பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைனா வந்து ஒரு பாயிண்டில் வின் பண்ணிட்டு போகிற டீம்ஸு. அந்த டீமை வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு சிதறடிச்சது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பெர்ஃபார்மன்ஸு, தமிழ் தலைவாசோட பெர்ஃபார்மன்ஸு என்ன பிரமாதம். இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்போர்ட் சேனல். ஸோ நம்ம வந்து சேனலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்களா, யூ மும்பா ஜெயிப்பாங்களா, இல்லைனா வந்து இந்த மேட்ச் ட்ரா ஆகுமான்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 80% வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 15% யூ மும்பாவுக்கு ஃபேவராக இருந்துச்சு. ஒரு 5% வந்து ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அட் த லாஸ்ட் வந்து தமிழ் தலைவாஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 4 வெற்றி வந்து கன்சிக்யூட்டிவாக வரும்போது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்குது. இந்த கான்ஃபிடன்ஸை வந்து தமிழ் தலைவாஸ் வந்து கேரியை ஃபார்வர்ட் பண்ணணும். இதில் இருந்து இன்னும் கீழே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனமாகவும் இருக்கணும். கண்டிப்பாக வந்து இருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து நம்ம தமிழ் தலைவாஸ் வந்து 27, அவங்க வெறும் 17 தான். ஆனால் இது இப்போ கூட ஒரு டென்ஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து செகண்ட் ஹாஃபில் நம்ம எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்குற ஒரு பாணி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம செகண்ட் ஹாஃபில் லீடில் இருப்போம். செகண்ட் ஹாஃபில் வந்து சின்ன சின்ன தப்புகள், பெரிய பெரிய தப்புகள், அவங்கள வந்து நம்ம வந்து போனஸ் பாயிண்ட் எடுக்க விடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் விட்டு கொடுத்துட்டே இருப்போம். அதை வந்து நம்ம இன்றைக்கி அழகாக ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நம்மளுக்கு வந்து 16 ரைட் பாயிண்ட் இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து 11 ரைட் பாயிண்ட்டு, நமக்கு 9 டேக்கிள் பாயிண்ட், அவங்களுக்கு 4 டேக்கிள் பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்ஸ் வந்து ஆல் அவுட் பாயிண்ட்ஸு. அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 23 பாயிண்ட், அவங்களுக்கு 17 பாயிண்ட் தான். 8 ரைட் பாயிண்ட், ஆனால் அவங்களுக்கு வந்து 13 ரைட் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து ரைடு வந்து நல்லா அவங்க பிக்கப் பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து டேக்கிள் பாயிண்ட்ஸ் வந்து 10, அவங்களுக்கு வந்து வெறும் 4, ஆல் அவுட் பாயிண்ட் 4. ஸோ ஆக மொத்தம் டேக்லிங்கில் தான் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப டேக்லிங் வந்து டிஃபெண்டர்ஸ் மட்டும் டேக்கிள் பண்ணல, நரேந்தர் வந்து 2 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தாரு, அஜிங்கியா பவர் வந்து 1 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருந்தாரு. இந்த மாதிரி அவங்களும் டேக்லிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஹிமான்ஸ் வந்து ஒரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட் கொடுத்துருந்தாரு. ஒரு 4 பாயிண்ட் ரைடு, சூப்பர் ரைடு. அதுவும் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து ரொம்ப அப்போ வந்து கொஞ்சம் அவங்க தான் கொஞ்சம் லீடில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து ஹிமான்ஷு வந்து அதை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏற்கனவே ஹிமான்ஷு வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் கூட ஒரு அற்புதமாக ஒரு கேம் விளாண்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல மார்ஜினில் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச்லேயும் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாரு. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஜிங்கியா பவருமே வந்து டூ ஆர் டையில் வந்து ஒரு சில தவறுகள் செஞ்சால் கூட அது வந்து ரொம்ப மேபி அந்த தவறுகளை ரெக்டிஃபை பண்ணி ரொம்ப அழகாக விளாண்டுருந்தார். அதுவும் வந்து நரேந்தர் வந்து அவரோட ஃபேஸ்லேயே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சது. அதுவும் வந்து அவர் வந்து 2 டேக்லிங் பாயிண்ட் வரை எடுக்கும்போது ஒரு ரைடிங்கை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்காம ரைடிங்லேயும் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு 2 டேக்கிள் பாயிண்ட்டும் எடுத்து டிஃபெண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அது ரொம்ப அழகாக நரேந்தர் பண்ணியிருக்கிறாரு. ஆக மொத்தம் இது ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு விளையாட்டாக இருந்துச்சு. எகெயின் நம்ம வந்து யூமும்பா பார்த்தோன்னா யூமும்பாவில் வந்து விஸ்வநாத் ரொம்ப திணறது தெரிஞ்சுது, முகிலன் ரொம்ப திணறினார். அவங்களாம் தமிழ் பிளேயர்ஸாக இருக்கும்போது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு அவங்க வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப திணறல் தெரிஞ்சுது. அது விஸ்வாந்த் அப்புறம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி அவங்களோட பழைய பிளேயர்ஸ்னால மஹிந்தர், அப்புறம் வந்து சோம்பீர்லாம் ஃபஸ்ட்டு டீமில் இருந்தால் கூட அவர் இன்னைக்கு ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார். அவங்களுக்கும் வந்து இப்போது நம்ம டீமுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மெயின் 7 செட் ஆகாமல் நம்ம வந்து கஷ்டப்பட்டோமோ,
அதை வந்து யூமுமா வந்து இப்போ இந்த செகண்ட் ஹாஃபில் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சில பிளேஸ் வந்து இன்ஜூர்ட்னால வெளியே போனதுனால அவங்களால இப்போ மெயின் 7 ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாபர் தினேஷ் வந்து ஒரு டைமில் ரொம்ப நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து ரொம்ப சூப்பராக விளாண்டுட்டு இருந்தவர். இப்போ அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃபில் ஃபேஸ் பண்ண இஷ்யூவை இப்போ வந்து யூமும்பா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் அவங்களுக்கு. அதில் வந்து நம்ம 3 தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்றைக்கி பெட்டராக இல்லை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வருத்தம் தான். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம தமிழில் சொன்ன மாதிரி தான், தம்பி இதுக்கெலாம் நீ வந்து சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு ரொம்ப அழகாக யூமும்பாவை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து மேலே ஏறி போயிருக்கோம். நம்மளோட ப்ரெடிக்ஷனும் அப்படியே நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாகர் வந்து இப்போ வந்து டிஃபெண்டர்ஸ் லிஸ்ட்டில் வந்து டாப் ஆஃப் த டேபிள் போயிருக்கிறாரு. அது வந்து இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சாகுல் குலியாவும் மேலே போயிருக்கிறாரு, அதாவது டாப் ஆஃப் த டேபிள் போயிருக்கிறாரு. அபிஷேக் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேபி அந்த செகண்ட் ஹாஃபில் அவங்க கொஞ்சம் ரைட் பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி எடுத்திருந்தாங்க. ஏன்னா ஜெய் பகவான் வந்து அவர் கொஞ்சம் 2-3 பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் தமிழ் தலைவாஸ் பெர்ஃபார்மன்ஸை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தலைவாஸ் ப்ளே ஆஃப்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதையும் நான் அந்த கமெண்டில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள். அடுத்த மேட்ச் தமிழ் தலைவாஸ்க்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.